ஸோ வில்ங்கிற வார்த்தை வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வில்லுங்கிற வார்த்தை ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வில்லுங்கிற வார்த்தை ஃபியூச்சருக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில இடங்கள்லையும் நம்ம வந்து வில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேறு சில இடங்கள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா எந்த மாதிரி கரெக்டான சூழ்நிலைகளை நம்ம வில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்கறதுனால அந்தந்த சூழ்நிலைகளை நீங்கள் பேச வேண்டி வரும்போது ஓகே இந்த சூழ்நிலை நான் வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வராது. ஏன்னா வில் தான் யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதுவுமே டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு தேவைப்படுற நடக்கக்கூடிய நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி லைஃப்பில் வில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டு யூஸ் வில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இன்டென்ஷன்ஸ். இன்டென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட எண்ணங்கள். இன்டென்ஷன் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள். ஸோ நம்மளோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு மட்டும் வில் கிடையாது, நம்மளோட எண்ணத்தை வெளியே சொல்றதுக்கும் வந்து நம்மளுக்கு வில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ப்ராபப்ளி மீட் ஹர். நான் வந்து அவளை மீட் பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ப்ராபபிள் நான் மீட் பண்ணுவேன். ஐ வில் ப்ராபப்ளி மீட் ஹர். ப்ராபபிள்ங்கிறது சாத்தியம் இருக்கு. ஸோ நான் அவளை மீட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஐ வில் ப்ராபப்ளி மீட் ஹர். ஸோ நான் அவளை மீட் பண்ணுறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது என்னோட எண்ணம். நான் அதையே சொல்றதுக்கு வில் யூஸ் பண்றேன். ஐ வில். ப்ராபபிள்ங்கிறது வந்து நம்மளுக்கு சாத்தியம் இருக்குது. மேபினா மேபி நான் அவளை மீட் பண்ணலாம், மீட் பண்ணாலும் பண்ணுவேன். டெஃபினெட்லினா கண்டிப்பா மீட் பண்ணுவேன். ஸோ ஐ வில் ப்ராபப்ளி மீட் ஹர், இல்லை ஐ வில் மேபி மீட் ஹர், ஐ வில் டெஃபினெட்லி மீட் ஹர். மீட் பண்றதுக்கு லைக் அவளை சந்திக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு, அவளை சந்திச்சாலும் சந்திக்கலாம், கண்டிப்பாக அவளை நான் சந்திப்பேன். ஸோ நம்மளோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கும் நம்ம வந்துட்டு வில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது கன்ஃபார்ம் பிளான்ஸ் பிளஸ் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ ஒரு பிளானை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்னா இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஒரு பிளான் இதுதான் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஒரு திட்டத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கும் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஸோ இதுக்கு அடுத்து எது, இதுக்கு முன்னாடி எது அப்படின்னு சொல்றதுக்கும், ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள், he will call me. ஸோ திட்டம் என்ன? he will call me. அவன் என்ன கால் பண்ணுவான். and then we will go out. we will go out. ஸோ அவன் என்ன கால் பண்ணுவான், அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது, அவன் என்ன கால் பண்ணுறதும் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போகிறதும் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அவன் கால் பண்ணுறது, நெக்ஸ்ட் நாங்கள் வெளியே போவோம். இது வந்து ஒரு பிளான். கரெக்டாக இது வந்து நாங்கள் எங்களோட பிளான். இன்னைக்கு வந்து அவன் கால் பண்ணி நாங்கள் வெளியே போகிறோம், நம்ம வெளியே போகிறோங்கிறது பிளான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன கால் பண்ணுவான், நெக்ஸ்ட் நாங்கள் வெளியே போவோம் அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ பிளான்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஈவெண்ட்ஸோட ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டெசிஷன்ஸ் மேட் இன் த மொமெண்ட். இந்த நிமிஷம் நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம், என்ன முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் வந்து வில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கலாமா இல்லை பைஜாமாஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. பைஜாமாஸ்ங்கிறது என்னது? நைட் பேண்ட்ஸ். ஓகே, மோஸ்ட்லி நைட் பேண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் பைஜாமாஸ். ஸோ ஷார்ட்ஸுங்கிறது முட்டி வரைக்கும் இருக்கிறது, ட்ரௌசர் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ஷார்ட்ஸ் எடுக்கலாமா இல்லை பைஜாமாஸ் எடுக்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஷார்ட்ஸ் எடுக்கலாமா பைஜாமாஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஏதோ ஒன்று என்ன எடுக்கிற சொல்லு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, ஒரு முடிவு எடுப்பீங்க. சரி ஓகே நான் பைஜாமாஸ் எடுத்துக்கிறேன், ஸோ நான் பைஜாமாஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த மொமெண்ட்டில் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம சொல்கிறதுக்கும் வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஐ வில் டேக் த பைஜாமாஸ். ஐ வில் டேக் த பைஜாமாஸ். ஓகே, ஸோ நான் வந்து முன்னாடி டிசைட் பண்ணல, அதுவான்னு யோசிச்சுட்டு அந்த மொமெண்ட்டில் அந்த நிமிஷத்தில் தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ அதற்கும் நான் வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, வில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வில்லு கூட verb 1 V1 தான் வரும். will meet, will call,
will go, will take. ஓகே ஓகே. ஸோ அடுத்தது ப்ரெடிக்ஷன்ஸ். ப்ரெடிக்ஷன்கிறது கணிப்பு. நம்ம வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு கணிப்பு கணிச்சு வச்சுருக்கோம். அதை பற்றி சொல்கிறதுக்கும் நம்ம will தான் யூஸ் பண்ணுவோம். கணிப்புங்கும் போது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத பற்றி, இதுக்கு மேலே நடக்க போகிறத பற்றினதாக தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க், எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் திங்க் ஷீ வில் அக்செப்ட் திஸ். நான் வந்து அவள் இதை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நான் நினைக்கல, எனக்கு தோணலை. அவள் இதை அக்செப்ட் பண்ணிப்பான்னு நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஷீ வில் அக்செப்ட் திஸ். இதுக்கு அப்புறம் B1 அக்செப்ட். ஓகே. ஸோ அவள் இதை ஏற்றுப்பான்னு நான் நினைக்கல. ஸோ எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, அவள் ஏற்றுக்குவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அவள் ஏற்றுக்கிட்டாலா இல்லையாங்கிறது நம்ம இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அவளை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறப்போ எனக்கு என்னமோ வெளியே வருவான்னு தோணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவள் வந்து இதை ஒத்துக்குவான்னு எனக்கு தோணலை, இதை ஏற்றுக்குவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்மளோட கணிப்பு. ஸோ அவங்க ஏற்றுக்கிட்டும் போகலாம், ஏற்றுக்காமலும் போகலாம், அது வேறு விஷயம். பட் நம்மளோட கணிப்பு என்ன, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதை நம்ம சொல்கிறதுக்கும் வந்து will யூஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட், கன்ஃபார்ம் ஃபியூச்சர் டைம் ஆர் பிளேஸ். ஸோ கன்ஃபார்மாக அந்த ஃபியூச்சர் வந்து இந்த டைமு இல்லை இந்த பிளேஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு will யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தா they will be here at 8. ஸோ 8 மணிக்கு அவங்க இங்கே இருப்பாங்க. கன்ஃபார்மாக எனக்கு அந்த டைம் தெரியும் 8 மணிக்கு. அந்த 8 மணிங்கிறது ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் இருக்க டைம் ஆர் பிளேஸ். தே வில் பி ஹியர் அட் 8. வில் பி ஈவன். ஸோ 8 மணிக்கு அவங்க இங்கே இருப்பாங்க அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். லைக் அந்த 8 மணிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால் அந்த 8 மணிங்கிறது எனக்கு ஃபியூச்சரில் இருக்கனால தான் நான் இப்போ சொல்கிறேன். 9 மணிக்கு வந்து நான் வந்து அவங்க 8 மணிக்கு இங்கே கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. 7 மணிக்கு நான் சொல்லலாம் அவங்க 8 மணிக்கு இங்கே இருப்பாங்கன்னு. ஸோ எனக்கு 7க்கும் 8க்கும் வந்து 7க்கு 8 ஃபியூச்சர் தான். அதனால் ஃபியூச்சரில் கன்ஃபார்மான ஒரு டைமோ பிளேஸோ நான் வந்து சொல்லும்போது will யூஸ் பண்ணலாம். கடைசியாக குட் பைஸ். பாய் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு will யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே பாய், நம்ம மறுபடியும் சந்திப்போம் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம will யூஸ் பண்ணலாம். ஐ வில் see you later. மறுபடியும் சந்திக்கலாம், அதுக்கும் நம்ம will யூஸ் பண்ணலாம். see even. ஓகே ஓகேயா. ஸோ will வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோங்கிறது இன்னைக்கு பார்த்தோம். ஸோ எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன் நம்மளோட எண்ணத்தை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளோட பிளான்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும், ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். டெசிஷன்ஸ் மேட் இன் த மூமெண்ட். இந்த நிமிஷம் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அதை சொல்றதுக்கு will யூஸ் பண்ணலாம். ப்ரெடிக்ஷன்ஸ் என்னோட கணிப்புகளை சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். கன்ஃபார்ம் ஃபியூச்சர் டைம் ஆர் பிளேஸ். கண்டிப்பாக இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த டைமோ இந்த பிளேஸோ எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து நம்ம will யூஸ் பண்ணலாம். கடைசியாக குட் பைஸ். பாய் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம will யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தந்த இடங்களை நம்ம will யூஸ் பண்ணலாம். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டிங்களா, இன்னையிலேருந்தே வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என்ன யூஸ் பண்ணாங்கிறது குழப்பம் இல்லாமல் will தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் தெளிவாகவும் இருங்க, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், டவுட் கிளியரிங் செஷனில் பார்க்கலாம். அண்டு உங்களோட ஹோம்ஒர்க் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 டைப் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த 6லையும் எனக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். உங்கள் இன்டென்ஷனை மென்ஷன் பண்ணி ஸ்டேட் பண்ணி ஒரு சென்டென்ஸ், ஒரு பிளானையும் ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சென்டென்ஸ், உங்களோட டெசிஷன் இந்த மூமெண்ட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து இங்கிலீஷில் பேசியே தீருவேன், ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ் ஒன்லி, இப்போ இருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நான் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவேன், ஐ வில் டாக் இன் இங்கிலீஷ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெசிஷன் முடிவு எடுத்திருந்தாலும், உங்களோட கணிப்பு ஏதாவது இருக்கலாம், உங்களோட ஃபியூச்சர் டைம் ஆர் பிளேஸ் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட கன்ஃபார்மாக இந்த டைமுக்கு இல்லை கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். குட் பைஸ், யாருக்காவது பாய் சொல்லலாம். ஸோ இந்த 6 டாபிக்லையுமே எனக்கு ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். 6 டாபிக்மே ஒன்று அப்படிங்கிறப்ப 6 சென்டென்ஸ் எனக்கு வரணும். எது யூஸ் பண்ணி, will யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு மேலே will எங்கே யூஸ் பண்ணலாங்கிற டவுட் உங்களுக்கு வராதுன்னு நம்புகிறேன். லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.